ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக் பேக் சீரீஸில் 9வது சமச்சீர் புக்கில் இருக்கிற ப்ராபபிலிட்டி, அதாவது பயிற்சி 9.3யில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தியரி பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எதுவும் தேவையில்லை. அதனால் டேரெக்டாக வந்து அதோட ஆன்சர்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லிட்டு போக போகிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட ஒரு எண்ணை கொண்டு உறுதியற்றவற்றை அளவிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது இப்படி மெஷர் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு. அடுத்து நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி. நிகழ்தகவு வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு நடுப்பட்ட அதாவது மிடிலாக தான் இருக்கும். அதாவது 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது 0லேருந்து 1. அடுத்து ஒப்பீட்டு நிகழ்வெண் கருத்தை அடிப்படையாக கொண்ட நிகழ்தகவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஒப்பீட்டு நிகழ்வெண் அப்படின்னா ஒரு 10,000 இருக்குது, அதில் வந்து ஒரு 1000 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணுறது என்ன நிகழ்தகவு அப்படின்னா பட்டறிவு நிகழ்தகவு. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வாறு இருக்க முடியாது? அதாவது முன்னாடியே சொல்லிட்டேன், 0லேருந்து 1க்குள்ளே தான் வந்து ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் வந்து வரும். அப்போ வந்து பூஜ்ஜியத்தை விட சிறிதாக இருக்க முடியாது. ஆன்சர் வந்து பூஜ்ஜியத்தை விட சிறியது. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் வாய்ப்புள்ள அனைத்து விளைவுகளின் நிகழ்தகவு எப்போதும் சமவாய்ப்பு சோதனை சொல்லிட்டாங்க. சமவாய்ப்பு அப்படின்னாவே என்ன அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1. ஆன்சர் வந்து 1. ஏ என்பது எஸ்ஸின் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி, ஏ டேஸ் என்பது ஏயின் நிரப்பு நிகழ்ச்சி எனில் பி ஆஃப் ஏ டேஸின் மதிப்பு. அதாவது பி ஆஃப் அதோட நிரப்பு நிகழ்ச்சி, இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 வரணும். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ தான் வந்து ஆன்சர். பின்வருவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? நிகழ்தகவு எப்பயுமே நெகட்டிவில் வராது. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -1. ஒரு சோதனையின் குறிப்பிட்ட முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு ப்ராபபிலிட்டியில் ரிசல்ட் வருது அப்படின்னா அது வந்து ஒரு அவுட்கம் அப்படின்னா விளைவு. ஆன்சர் வந்து விளைவு. ஒரு சோதனையின் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு வந்து ஈவெண்ட்ஸ், அதாவது நிகழ்ச்சி. ஒரு பகடையானது டேஸாக இருக்கும்போது அதன் 6 முகங்களும் சமவாய்ப்புடன் என அழைக்கப்படுகிறது. சீரானதாக, அதாவது ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரானதாக. இந்த கொஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கில் இருக்கிற புக் பேக் சீரீஸில் புக் பேக் கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.